வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இது பார்த்திங்கன்னா போர் மோட்ரு இறக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து போர் மோட்டரை ஒரு பில்டிங் ஆரம்பிக்கும் போது இறக்கிறதுக்கு எங்களை கூப்பிட்ருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெட்டீரியல் எழுதி கொடுத்துருந்தோம். 1.5 HP மோட்ரு, 13 ஸ்டேஜ் மோட்ரு பார்த்திங்கன்னா 600 அடி போரு. 600 அடிங்கிறதுனால நாங்கள் ஒரு 580 அடிக்கு பார்த்திங்கன்னா HD ஓஸு, அதுக்கு ரோப் கயிறு பார்த்திங்கன்னா 580 அடிங்கிறது 600 அடியாக கூட கயிறு சொல்லிடலாம். கயிறு ஒரு 20 அடி சேர்த்து இருக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி 2.5 ஸ்கொயர் mm 3 கோர் பட்டக் பிளாட் கேபிள் வாங்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து வெளியே வருது 1.5 ஸ்கொயர் mm ஒயர் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம 2.5 லோடுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா 2.5 போடலாம், தப்பு கிடையாது. இது சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகக்கூடிய மோட்ரு. இது ஷார்ப்புங்கிற கம்பெனி. இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மோட்ரு. நமக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. முதல்ல மோட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். மோட்டரை தனியாக ஃபில்ட்ரு தனியாக தான் எப்பயும் வரும், தனித்தனியாக தான் வரும். அதனால் நாங்கள் தனித்தனியாக மோட்டரை தனியாக ஃபில்ட்ரு தனியாக எடுத்துட்டோம். எடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து எதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்தோம். எதுவும் டேமேஜ் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. மோட்டரில் பார்த்திங்கன்னா நட்டுலாம் பார்த்திங்கன்னா டைட் வைக்கல. மற்ற சுகுணா மோட்ரு, மற்ற டெக்ஸ்மோலாம் பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கம் நட்டு போட்டு டைட் வைக்கிறது, த்ரெட்டு நல்லா ஆல்ரெடி டைட்டாக இருக்கும், இன்ஃபில்ட்டாக இருக்கும். இதில் வந்து தனியாக கழட்டி டைட் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே நாங்கள் கழட்டி ஒவ்வொன்றா டைட் வச்சுக்கலான்னு சொல்லி டைட் வச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி மோட்டரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மோட்டரில் தண்ணி ஊற்றுறது மெயினாக முக்கியமாக. தண்ணி ஊற்றணும். அதாவது பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்டர் எல்லா மோட்டர்லேயுமே தண்ணி ஊற்றுற ஆப்ஷன் இருக்கும். அதாவது தொட்டிக்குள்ளேருந்து 1 HP மோட்டரை நீங்கள் டேங்க் ஏற்றுற மோட்டராக இருந்தாலும் சரி, இல்லை போருக்குள்ளே சப்பு மோட்டராக இருந்தாலும் சரி, உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போர் வாட்டரோ இல்லை கிணத்து தண்ணியோ ஊற்றுறத விட மினரல் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல தண்ணி உங்களுக்கு உப்பு இல்லாத தண்ணியாக கிடைச்சாலும் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா மோட்டருக்குள்ளே ஊற்றுறது கொஞ்சம் நல்ல தண்ணியாக ஊற்றினா பரவாயில்ல. ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஃபில்ட்ரு வச்சு ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு அந்த நட்டை போட்டு டைட் வச்சுக்கிட்டோம். ஸ்பேனர் போட்டு 4 பக்கமும் ஒவ்வொரு பக்கமாக தனித்தனியாக மறைய வச்சு டைட் வச்சுக்கிட்டோம். டைட் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 inch HD ஓஸுக்கு பார்த்திங்கன்னா 1 inch ஓஸ் கலர் எஸ்எஸ்சில் வாங்கிட்டோம். ஜிஐயில் போட்டிங்கன்னா துரும்பு பிடிச்சிருன்னு ஓஸ் கலர் வந்து எஸ்எஸ்சில் போட்டு அதை பேப்பரை வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஆயிலை ஹீட் பண்ணி அப்புறம் ஓஸை வந்து காய்ச்சி ஹீட் பண்ணுவாங்க. நாங்கள் நியூஸ் பேப்பரை போட்டு ஹீட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் அப்படி நியூஸ் பேப்பர் போட்டு ஹீட் பண்ணி தான் பழக்கம். அதில் பண்ணால் ஈஸியாக சீக்கிரம் ஓஸ் கலர் ஏற்றிடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓஸ் கலரில் பார்த்திங்கன்னா 1 inch கப்ளிங் ஏற்றி பெண்டு போட்டுக்கிட்டோம். ஏன்னா பில்டிங் கட்டும்போது பில்டிங் ஃபுல்லாக தண்ணி விடணும். அதனால் பார்த்திங்கன்னா 1 inch பச்சை ஓஸில் வந்து 3/4 inch பேரல் நிப்பிள் போட்டால் அதில் சொருவி ஈஸியாக அவங்க தண்ணி எடுக்கலாம். ஒரு நான்-ரிட்டன் வால்வும் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். மோட்ரு கீழே இறங்கின உடனே தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஓஸ் கிளாம்பு, அதாவது போர் கிளாம்பு ஒன்று வாங்கி பட்டு அதையும் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மூடியும் பார்த்திங்கன்னா ஜிஐ மூடி ஒன்று வாங்கிட்டோம். 7 inch மூடி ஒன்று வாங்கிட்டோம். ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே பாருங்கள் நட்டு வச்சு டைட் வச்சுக்கிட்டோம். ரெஞ்சும் அட்ஜஸ்டபிள் போட்டு டைட் வச்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நான்-ரிட்டன் வால்வு பார்த்திங்கன்னா அம்புக்குறி வந்து தண்ணி நோக்கி வெளியே வர மாதிரி இருக்கிற மாதிரி அம்புக்குறி ஃபிட் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டாக ஃபிட் பண்ணிடாதீங்க. நான்-ரிட்டன் வால்வு எதுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா போர் ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வந்து அந்த நான்-ரிட்டன் வால்வு எண்டு முடிகிற இடத்துலையே கட் ஆஃப் ஆகி நின்றுருக்கும், தண்ணி நிற்கும். மோட்ரு போட்டோன்னா டக்குன்னு தண்ணி வெளியே வரதுக்கு நான்-ரிட்டன் வால்வு போடுறோம். இல்லைன்னா நான்-ரிட்டன் வால்வு போடாமையும் தண்ணி வராதான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா கீழே மோட்டர்லேருந்து மேலே தள்ளி அப்புறம் வெளியே வரும். நான்-ரிட்டன் வால்வு போட்டிங்கன்னா உடனே அவுத்தியே தண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம். நான்-ரிட்டன் வால்வு உடனே தண்ணி வெளியே வரும். ஓஸ் சொருகிறதுக்கு பார்த்திங்கன்னா பேரல் நிப்பிள் ஒன்று 4 inch பேரல் நிப்பிள் ஒன்று போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மோட்டரை இறக்குறது தான். எல்லாத்தையும் நூலும் கருப்பு செல்லாக்கு போட்டு நாங்கள் டைட் வச்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து போர் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப்பு போட்டு இறக்குறீங்க. அதாவது வீட்டுக்குள்ளே வர போர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் போட்டு இறக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது செயின் பிளாக் வச்சு தான் அந்த 10 அடி பைப்பை வெளியே இழுத்து நம்ம கழட்ட முடியும். செயின் பிளாக் கண்டிப்பாக வேணும். இதாக இருந்தால் நம்ம ஆளுங்க மேன் பவர் இருந்தாவே போதும். 3 பேர் இருந்தால் ஒரு போரை இழுத்து உள்ளே இறக்கிடலாம். இதே பைப் போட்டு இறக்குனிங்கன்னா கண்டிப்பாக வண்டி செயின் பிளாக் வேணும். ஆளுங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுத்து இது பண்ண முடியும்.
போர் உள்ளே 550 அடி உள்ளே இறக்கி விட்டோம். இறக்கி விட்டுட்டு சாட்ரு சிங்கிள் ஃபேஸ் சாட்ரு மோட்டர்லேயே வந்தது. ஃபேஸ் நியூட்ரல் தனியாக கொடுத்துட்டோம். மோட்டருக்கு போகிற அவுட்புட் RYB கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டரை இறக்கணுன்னே எலுமிச்சம்பழம் அறுத்து சுற்றி போட்டுக்கிட்டோம். ஒருத்தர் ஆனால் கமெண்ட் பண்ணியிருந்தார் செருப்பு போட்டுகிட்டு சுற்றி போடுறாருன்ட்டு. அவருக்கு ஞாபகம் இல்லை அண்ணனுக்கும். அவர் செருப்பு போட்டு சுற்றி போட்டாப்புல. சாட்ருக்கும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு மோட்ரு ஆன் பண்ணோம். ஆர்ம்ஸ்லாம் கரெக்டாகவே எடுத்துருந்துச்சு. மோட்ரு ஆன் பண்ணோன்னே தண்ணி நல்லா வேகமாக வந்தது. மோட்ரு இப்படி தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். எப்படி நம்ம ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எங்களுக்கு எதாவது தெரியப்படுத்துறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.